மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. போதும், ஒரே ஒரு வசனம் மட்டும்தான். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை பைபிள் படிக்காதவங்க இது என்னது அப்படின்னு சொல்லி புரியாமல் இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கிறணும். சரியா? அப்போ ஆண்டவர் என்னது, ஏரோது ராஜாவின் நாட்களில், சரியா, யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது. சரியா? அப்போ யூதேய தேசத்தில் என்ன செஞ்சார் ஆண்டவர்? நினைஞ்சார், பிறந்தார். யாருடைய நாட்களில்? ஏரோது ராஜா அவங்களுடைய நாட்களில் பிறந்து வந்தார். சரியா? அப்போ அந்த நாட்களில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவன் என்ன செய்யணும்? அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அவன் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அவன் நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே நரகம்னா என்னன்னு சொல்லி எடுத்திருக்கிறேன், என்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். நரகம் எப்படிப்பட்டது? ஒரு கொடிதானது. சரியா? நரகமும் பார்த்தீங்கன்னா, தன்னை ஒரு மனுஷனை இழுத்து கொண்டா அவன் இருக்கிறது எல்லாத்தையும் உறிந்து கொண்டு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிற இடம்தான் நரகம். சரியா? அப்போ பிசாசானவன் அப்படியாக ஒரு மனுஷனை அவன் நரகத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு என்ன செய்வான்? அப்படியாக முழுசு என்ன செய்வான்? அவன்கிட்ட எல்லாத்தையும் பறித்துருவான். ஆனால் அவன் பறிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்வான்? அவங்களுக்கு ஆசையான காரியங்கள், அவன் எண்ணத்தில் சிந்தனையில் என்ன தோணுது, அவன் எதை கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான், எந்த வழியாக கொண்டு போனால் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி அவனை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போய் விட்டுருவான். அப்படி போய் விட்டுட்டா அவன் என்ன செய்யலாம்? அவங்களுக்கு மறித்த பிறகு நமக்கு வாழ்வு இல்லை, முடிஞ்சு வச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு பிறகு தான் கடைசி வரைக்கும் அந்த நாட்களுக்கு முடிவே இல்லை. அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? துக்கப்பட்டு கிடப்போம். அப்படி மனுஷர்கள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் ஆண்டவர் நினைஞ்சார், பூமிக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதற்கு அவர் பிளான் பண்ணார். அப்போ ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின போது அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்கள என்ன செஞ்சலாம்? அவங்கள அப்படியே வச்சு ஆண்டவர் என்ன செஞ்சிடலாம்? உலகத்தை, ஜனங்களை உண்டாக்கி மனுஷர்களை நடத்திடலான்னு நினைச்சாரு. ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்துக்கு உள்ளான போது தேவன் நினைஞ்சாரு, அப்பயே என்ன செஞ்சிட்டாரு? பிளான் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? பிளான் பண்ணிட்டாரு. சரி, நம்ம குமாரனை என்ன செய்யணும்? அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பயே பிளான் பண்ணிட்டாரு. ஆனால் அனுப்பலை, உடனே அனுப்பலை. சரியா? ஏன் அப்படி ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், நரகத்துக்கு போகிறவங்களை மீட்டு கொள்ளும்படியாக என்ன செய்யணும்? கலாத்தியர் 4:5 வாசிங்கம்மா. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய யோவான் 3:18 வாசி முதல்ல. ஏன் நரகத்துக்கு போறவங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 3:18 வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவங்க, ஏன் ஆண்டவர் அவரை அனுப்புனார் அப்படின்னா அவரை விசுவாசிக்கணும். அதனாலதே நமக்கு நீங்களும் நானும் விசுவாசிகளாக மாறுறோம். சரியா? சார் இந்த ஃபேனை கொஞ்சம் போட சொல்லுங்களேன் சார். இந்த ஃபேனை போடுப்பா. அவரை விசுவாசிக்கணும், அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். அவர் ஒருத்தர் தான் நம்மளை என்ன செய்வார்? பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர். அதனால என்னஞ்சார்? ஒரே குமாரனை அனுப்புவதற்கு அவர் என்னஞ்சார்? ஸ்திரீயின் இடத்துல என்னஞ்சார்? வாசி அந்த வசனத்தை. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவனை விசுவாசிக்கிறவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசிக்காதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அவன் என்ன செய்வான்? ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கிடுவான். அவர் அனுப்பின ஒரே குமாரனை விசுவாசிக்காதவனை ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவன் நரகத்துக்கு போயிடுவான். அப்போ அவர் அனுப்புறதான அந்த ஒரே குமாரனை விசுவாசிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஆண்டவர் இணைஞ்சாரு, அனுப்புகிறார். அவரை குமாரனை பூமிக்கு அனுப்புகிறாரு. அது எப்போ அனுப்புகிறாரு
அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சப்ப அவங்கள மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எத்தனையோ சூழ்நிலை இருந்துச்சு. ஆபிரகாம் இருந்தார், அதுக்கடுத்து அவங்க யாக்கோப்பு, ஈசாக்கு, யாக்கோப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோசே, யோசுவா, நிறைய பேர் வருவாங்க. என்னுடைய காலத்தில் வந்துடுவார், என்னுடைய காலத்தில் வந்துடுவார். நிறைய தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டுச்சு. குமாரன் எப்படி வருவார் அப்படின்னு சொல்கிறது நிறைய தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டுச்சு. இப்போ நம்ம வாஸ்தவ சங்கீதத்தோட பார்த்தோம், ஒரு கொம்பை ஆண்டவர் நினைஞ்சாரு முளைக்க பண்ணினார், கிழக்கில் தோன்றினார் நட்சத்திரம், அப்படி நிறைய தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டுச்சு. ஏசாமி வருவதற்கு வெளிப்பட்டுச்சு. ஆனாலும் பிதாவாகிய தேவன் என்ன செய்யல, குமாரனை அவ்வளோ சீக்கிரம் அனுப்பலை. பாவத்துக்குள்ளாதான் கடந்துச்சு. அதுக்கு பிறகு எத்தனையோ தீர்க்கதரிசி வந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. தாவீது இருந்த நாட்களில் கூட தாவீதின் குமாரனே என்னை அழைக்கிறதான ஒரு சுதந்திரத்தை தாவீதுக்கு கொடுத்தாரு. ஆனாலும் அவர் இருந்த நாட்களில் கூட ஏசாமி என்ன செய்யல, பிதாவான தேவன் அனுப்பி வைக்கல. சரியா? அப்போ எப்போ அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசிமா இப்போ கலாத்தியர் 4:5 வாசி. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. மறுபடி வாசி. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தம்முடைய குமாரனை தேவன் நினைஞ்சாரா? ஆமா. எப்ப அனுப்பினாரு? காலம் நிறைவேறின போது. இப்போ என்னஞ்சிருச்சு, ஆண்டவர் அனுப்புறதுக்கு அவர் சித்தம் கொண்டினார். காலம் நிறைவேறின போது. அப்போ அதுக்கு முன்னாடி காலம் நிறைவேறல இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் அனுப்புறதுக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். அப்போ அவர் அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் நினச்சிப்பார்ல, நிறைய காரியங்களை யோசிப்பார். சும்மா அவர் இப்படி வெளியே அனுப்பினதான ஆதாம் ஏவாளை உள்ளே சேர்க்கறதுக்கு ஒரு கரையை செலுத்தணும் இல்லை. அப்போ அந்த கரையை செலுத்துறதுக்கு ஏற்றபடி சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைஞ்சார், காலத்தை காத்து கொண்டு இருந்தார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்களை வாங்கியிருப்போம் இல்லை. இந்த வருஷம் பிறந்தனே வாங்கியிருப்போம், போன வருஷத்தில் வாங்கியிருப்போம், அதுக்கு முந்தின வருஷம் வாங்கியிருப்போம், நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கியிருப்போம். ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்ன செஞ்சிருப்பார், ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார். இதை கொண்டு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இதை இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். நம்மளும் கூட பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை எதிர்பார்த்துருப்போம். இப்போ நிறைவேறாதா, அப்புறம் நிறைவேறாதா, நாளைக்கு நிறைவேறாதா, அடுத்த வாரம் நிறைவேறாதா, அடுத்த மாதம் நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்மளும் கூட இப்படித்தான் நிறைய நேரங்களில் காத்து கொண்டு இருப்போம். ஆனால் காலம் வரும்போது என்ன செய்வார், ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், அதே போல தான் இங்கே இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா காலம் நிறைவேறும் போது தேவன் நினைஞ்சாரா, அனுப்பி வைத்தார். என்ன காலம் நிறைவேறும் போது என்னதுன்னா, காலம் நிறைவேறுவதுக்கு என்னன்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா எது ஆண்டுடைய சித்தம் அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ காலம் நிறைவேறும் போது தான் ஆண்டவர் நினைஞ்சாரு, அனுப்பி வைத்தார். தன்னுடைய கன்னி வயிற்றில் பிறக்கணும், நியாயப்பிரமாணத்தை சரியாக நடத்தணும், அதை முறியடிக்கணும், அதுக்கு தன்னுடைய காரியங்களில் கீழ்ப்படிக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் குமாரனை அனுப்புகிறாரு. அப்போ எது ஆண்டோடைய சித்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, பிதாவுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு எப்போ அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் ஆதியிலே சித்தம் கொண்டுட்டார், பிதாவுக்கிட்ட இருந்து குமாரனை எப்படியாச்சும் அனுப்பிடணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு. ஆனால் ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஆனால் தீர்மானம் ஒன்று இருக்குது. அந்த தீர்மானத்தின்படி தான் அவர் அனுப்ப முடியும். விருப்பத்தையும் தீர்மானத்தையும் இப்போ விருப்பம் தேவனுடைய சித்தமா, தீர்மானம் தேவனுடைய சித்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், தீர்மானம் தான் தேவனுடைய சித்தமா இல்லை விருப்பமாக தேவனுடைய சித்தமானு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ நம்ம அப்படித்தான் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தின்படி எனக்கு செய்யுங்க, உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க, உங்களுடைய விருப்பத்தின்படி எனக்கு செய்யுங்க, உங்களுடைய தீர்மானத்தின்படி செய்யுங்க. எது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதில்ல, ரெண்டும் சேர்ந்தது தான் ஆண்டோடைய சித்தம். இப்போ நம்மளே எடுத்துக்கிறோம், நம்ம ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிள்ளை ஒன்று கேட்குது, அம்மா நான் இன்ஜினியருக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளை விருப்பத்தை நமக்கு தெரியப்படுத்திடுச்சு, நமக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும் இல்லை. சரி, +2 முடித்த உடனேவும் இன்ஜினியருக்கு சேர்த்து விட்ருவோம். இல்லை ஒரு பிள்ளை சொல்லும் டாக்டருக்கு படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும். ஆனால் நமக்கு என்ன செய்யலாம், கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் வசதி இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிள்ளை சொல்லிச்சுன்னு நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும், ஐயோ நம்ம பிள்ளை அப்படி படிக்க வச்சா நல்லா இருக்குமே, பிள்ளை ஆசையாக கேட்குதே இல்லை அப்படிலாம் நம்ம நினைப்போம். பிள்ளை ஆசையாக கேட்குதே, நம்ம செஞ்சிடலாம், விருப்பத்தை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால்
அதை நிறைவேறுகிறதுக்கு ஒரு காலம் வரணும். அது தீர்மானித்து சரி அப்படின்னு சொல்லுவதற்கு நேரத்தை ஆண்டவர் வச்சுருப்பார். நம்மளும் அப்படி வச்சுருப்போம். நம்ம காரியத்தை சரியாக செய்கிறதுக்கு நம்ம வச்சுருப்போம். நம்ம பிள்ளைக்கு ஒரு டாக்டரை பார்த்து கல்யாணம் முடிச்சிடணும், ஒரு இன்ஜினியரை பார்த்து கல்யாணம் முடிச்சிடணும், இல்லை ஒரு கோடீஸ்வரனை பார்த்து கல்யாணம் முடிச்சிடணும், நல்ல அழகுள்ள மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலமும் ஒரு தீர்மானமும் இருக்கும். சரியா? அந்த தீர்மானம் எப்போ வரும்? நம்ம முடிவெடுக்கிறது தான் தீர்மானம் இல்லை? விருப்பம் ஆரம்பத்தில் உண்டாயிரும். ஆனால் என்னைக்கு எல்லாம் ஒழுங்குபட்டு வரும்போது தீர்மானத்தை நம்ம நினைஞ்சிருவோம், செஞ்சுருவோம், தீர்மானம் எடுத்துருவோம், ஒரு முடிவு எடுத்துருவோம். அது ரெண்டும் சேர்ந்து தான் ஆண்டோடைய சித்தம். அப்போ அது வரைக்கும் நமக்கு பொறுமையாக இருக்க முடியாது. அது வரைக்கும் நமக்கு பொறுமையாக இருக்க முடியாது. ஆண்டோடைய விருப்பமும் தீர்மானமும் சேர்ந்து தான் ஆண்டோடைய சித்தம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருக்க முடியாது. ஆனால் பிதாவாகிய தேவன் என்னஞ்சாரு? பொறுத்திருந்தாரு. காலம் நிறைவேறு வரைக்கும் பொறுத்திருந்து அந்த காலங்கள் வரும்போது என்னஞ்சாரு? ஆண்டவர் என்னஞ்சாரு? தன்னுடைய குமாரனை அனுப்பினார். எப்போ அனுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே மத்தேயு 2:1 வாஸ்தவம்னா, யாருடைய ராஜ்யத்தில் இருந்தாங்க? ஏரோது ராஜா அவன் ஆட்சி நாட்களில் இருந்தாங்க. அந்த ஏரோது ராஜா ஆட்சி யாருது? ரோமர் ஆட்சி. அப்போ ரோமர் இணைஞ்சிருந்தாங்க, பெத்லெகேமை ஆண்டுகிட்டு இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சிருந்தாங்க? ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ ஏரோது ராஜா ஆண்டுகிட்டு இருந்த ஒரு மோசமான ஒரு நாட்களுக்குள்ளே தான் ஏசாமி என்னஞ்சாரு? பிதாவாகிய தேவன் என்னஞ்சாரு? அனுப்பினார். அப்போ யாருடைய ராஜ்யத்தில் வந்தார்? ரோமர் ஆட்சி செய்யும் போது, ஏரோது ராஜா ஆட்சி செய்யும் போது ஆண்டவர் என்னஞ்சாரு? அதுதான் காலம் நிறைவேற காரணம். ஒரு இருண்ட காலத்துக்குள்ள என்னஞ்சாரு? இயேசுவை என்னஞ்சார்? இந்த பூமிக்கு தேவன் அனுப்பினார். சரியா? மத்தேயு 4:15 வாசிமா. இருளில் இருக்கும் ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காணணும். இந்த ரோமர் ஆட்சி பாத்தீங்கன்னா ஒரு இருண்ட ஆட்சி, ஒரு இருளுக்குள்ள கிடக்கிறது, ஒரு கஷ்டத்துக்குள்ள, கண்ணீர் வடிக்கிற துக்கத்துக்குள்ள, வேதனைக்குள்ள இருக்கிற ஜனங்கள். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? இருண்டு போய் இருக்குது. அப்ப அப்படி இருண்டு போய் இருக்கிறதான ஒரு நாட்களில் தான் ஆண்டவர் என்னஞ்சார்? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை என்னஞ்சாரு? இந்த பூமிக்கு அனுப்பி வந்தார். அப்ப என்னத்தை கண்டாங்க? அவங்க மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆமா, மரண இருள அந்த ஆட்சி நடக்குது. மரண இருள் போல இருக்கிற அந்த ஆட்சிக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து வந்து பெரிய வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக அந்த ஜனங்களுக்குள்ளே தேவன் இறங்கி வந்தார். அதுதான் அவருக்கு குறிக்கப்பட்ட நேரமாக இருந்துச்சு. அப்போ வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கேயுமே இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், தோன்றுவார், எல்லாம் தீர்க்கதரிசி சொன்னாங்க. ஆனால் எங்கே வந்தார்? புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்தார். யாருடைய ஆட்சியில் வந்தார்? ரோமர் ஆட்சியில் வந்தார். ஏரோது ராஜா ஆட்சி செய்யும் போது வந்தார். ஜனங்கள்லாம் கண்ணீர் வெடித்து கவலைக்குள்ள இருக்கும்போது, மரண தருவாயில் இருக்கிற நாட்களில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அதனால தான் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக தேவன் வெளிப்பட்டார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவர் நினைஞ்சாரு? வெளிப்பட்டார். அது மாத்திரமா அப்படியே இருந்துட்டார் ஆண்டவர்? அதோடு அப்படி இருந்துட்டாரா? அடுத்து வாசிங்களேன். ஆண்டவர் அப்படி வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக இறங்கி வந்தார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா இருள் நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்துச்சு. சரியா? நம்ம ஆண்டவர் அறியாத போது, ரட்சிக்கப்படாத போது, சரியா, ஆண்டவர் பற்றி தெரியாத போது, ஒருவேளை தெரிஞ்சும் தெரியாமல் இருந்த நாட்கள் நிறையவே இருந்திருப்போம். நம்ம அப்போலாம் எந்த காலத்தில் இருந்தோம்? இருண்ட காலத்துக்குள்ளே, இருளுக்குள்ளே இருந்தோம். என்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்துட்டாரோ அன்னைக்கு தான் உங்களுக்கு என்ன வந்துச்சு? பெரிய வெளிச்சம் வந்துருச்சு. உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுத்தாரு தெரியுமா? தன்னை விட்டு போயிடுச்சு பிசாசு. போயிட்டு என்ன செய்யும்? பிசாசு போயிட்டு திருப்பி வரும்போது இங்கே என்ன செஞ்சுருக்கான்? சோடிக்கப்பட்டு பெருக்கி அப்படித்தானே இருந்துச்சு உன்னுடைய இருதயம். அப்படி இருக்கும்போது போய் தண்ணிலும் பொல்லாத என்ன எத்தனை ஆய்வுகளை கூட்டுச்சு? 7 ஆவிகளை கூட்டு வந்து குடிகொள்றதுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் உங்கள் இருதயத்தை கூட என்ன செஞ்சுருக்காரு? அப்படி கழுவி சுத்திகரித்து வச்சிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிசாசு எப்படி வெறுமையான இடத்துல, சோடிக்கப்பட்ட இடத்துல, பெருக்கி வச்சிருக்கிற இடத்துல எப்படி பிசாசு குடிகொள்ள முடியும்? ஏன்னா அங்கே என்ன செய்யலை? நீ ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு போய் வைக்கல, ஆண்டோடைய வசனத்தை வைக்கல, விசுவாசத்தை அங்கே வைக்கல, நீ நம்பிக்கையை வைக்கல, ஓ இருதயத்துக்குள்ளே வைக்காதனால தான் பிசாசு என்ன செய்ய போய் இன்னும் பொல்லாத ஆவிகளை என்ன செய்யுமா? கூட்டி கொண்டு வருமா. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நம்மகிட்ட இருந்து பிசாசு வெளியே போயிட்டான், நம்ம இருத்துலேருந்து வெளியே போயிட்டான். போனது பிறகு அவன் திரும்பி வந்து பார்க்கும்போது என்ன இருக்கணும்? பெரிய வெளிச்சம் இருக்கணும். உன்னோட இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்?
பெரிய வெளிச்சம் இருக்கணும். அவன் போய் இன்னும் பொல்லாத ஆவியில கூட்ட இருக்கக்கூடாது, அவன் திரும்பி பார்க்கக்கூடாது நம்மளை. அந்த மாதிரி நம்முடைய இருதயம் இருக்கணும். அதே போலதான் இந்த ஜனங்கள் மரண தருவாயில் இருக்கிற பொல்லாத ஆட்சிக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? பெரிய வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. ஆமா, அது மாத்திரம் இல்ல, மீகா 5:2 வாசிப்போமா? மீகா 5:2 வாசிக்கும் போது அங்க பாருங்களே, அங்க என்ன அங்க எப்படி அந்த இதுன்னு. எப்ரத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும். ஆமென். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, இந்த பெத்லெகேமே என்ற ஊரை அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னஞ்சாரு? குறிக்கப்பட்ட நாள்ல வந்தாரு. அவர் வரும்போது எங்க போறது, எந்த இடத்துக்கு போறது, எந்த இடத்துல போய் பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் நெஞ்சாரு, அங்க இருந்த ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்ததான. அப்ப பட்டணங்கள், அப்ப பாத்தீங்கன்னா அந்த பெத்லெகேம் இருக்கிற அந்த ஊர் என்னஞ்சா ஒரு 1000க்கு அடுத்து. அப்ப எல்லாம் எண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்ப 1000 1001 தான் என்னது. ஆமா, அந்த பெத்லெகேம் அப்படிங்கிற இடம் ஒரு சின்ன இடம், பெரிய இடத்துல இல்லை. பெரிய இடத்துல பிறந்து அங்கே பிரபலம் ஆகிறதுக்காக அல்ல, ஒரு சிறிய இடத்தை ஒரு கிராமம் தான் சொல்ல முடியும். கிராமம் தான் சொல்ல முடியும். அதே வாசித்து பாருங்களேன், எந்த இடத்துல வருதுன்னு சொன்னால் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. மீகா வாசித்தமில்ல, அந்த இடத்துல வந்து வாசித்தீங்கன்னா யோசுவா புஸ்தகம், யோசுவா அது அந்த இடத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே கிராமங்கள் பட்டணங்கள்னு போட்டிருக்கோம். அந்த இடத்த வாஸ்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரமா வாசிமா, 15 16 வாசி. 9. யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறிந்து வனாந்திரத்துக்கு போகிற வழியே ஓடி போனார்கள். அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்களை யோசுவா வந்து எல்லாம் பிரித்து கொடுப்பாருல்ல. யோசுவா வந்து எல்லாத்தையும் ஊரில் அப்படி பட்டணத்தை பிரித்து கொடுப்பாரு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யோசுவா 19, ஆமாம் 15 16 வாசி. யோசுவா 19 15 16 வாசி. நஹலால், சிம்ரோன், இதாலா, பெத்லெகேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும். பார்த்தீங்களா, கிராமங்கள். அப்போ யோசுவாதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரித்து கொடுப்பாரு. அப்போ அந்த கோத்திரங்களுக்கெல்லாம் என்ன செய்வார்? அவர் வழி நடத்தி கொண்டு வரும்போது பிரித்து கொடுப்பாரு. அப்போ பிரித்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ பட்டணங்கள் கிராமங்கள், அப்போ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்ததானா அந்த பெத்லெகேம். அது கிராமம் கூட சொல்ல முடியாது, அதை காட்டிலும் சிறிதான ஒரு இடத்தை என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டு அந்த இடத்துல என்னஞ்சார்? சிறுமையும் எளிமையுமான அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவன் என்னஞ்சார்? வெளிப்பட்டார், பிறந்தார். அங்கதான் பிறந்தார். அது மாத்திரமல்ல, இந்த மீகா 5:2 வாசிக்கிறோம். முதல் வார்த்தை வாசிமா. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே. ஆமா, அந்த எப்ராத்தா அப்படிங்கிற இடத்துல ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் செஞ்சார். என்ன காரியத்தை செஞ்சாரு? இவர் பிறப்பதற்கு முன்பாக அங்கே ஒரு முன் அடையாளமாக ஒரு காரியம் நடந்தது. அது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் எடுமா. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16 வாசி. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது, ஆமா, இங்க பாத்தீங்கன்னா யார் வர்றது? தேவன் தன்னோட பேசின யாக்கோபு தன்னுடைய மனைவியை கூட்டுக்கொண்டு எங்க வர்றாரு? ஆமா, அவர் என்ன செய்றாரு? தன்னுடைய ஊருக்கு போறதுக்கு கிளம்பி வரும்போது எப்ராத்தா ஊருக்கு பக்கத்துல வரும்போது என்ன நடக்குது? அங்க ராகேல் பிள்ளை பெற்றாள். ஆமா, ராகேல் என்ன செய்றான்? அங்க ஒரு பிள்ளையை பெறுகிறாள். எப்ராத்தா இப்ப ஏசாமி பிறந்ததான அவர் பிறப்பறதுக்கு முன்னாடி அங்க என்ன நடக்குது? ராகேலுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்ப அந்த ராகேலை வந்து யாக்கோபு என்னஞ்சாரு? ரொம்ப நேசித்தார். சரியா? ரொம்ப நேசித்து அங்கே ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்போ பிரசவிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? மருத்துவச்சி என்ன சொல்கிறாங்க? 17 பிரசவிக்கும் போது அவளுக்கு பிரசவ வேதனை
போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றால் மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ஆமென். போதும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த எப்ராத்தாங்கிற இடம் ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல தான் அந்த பெத்லெகேம் இருக்குது. ஒரு சின்ன கிராமத்தில் ஆண்டவர் பிறக்கிறாரு. அவர் பிறப்பதற்கு முன்னாடி, ஏசாமி வருவதற்கு முன்னாடி, சரியா, அப்போ அங்கே ஒரு குழந்தை பிறக்குது. யாருக்கு? யாக்கோப்புக்கு, ராகேலுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்கு தாய் என்ன பேர் வைக்கிறா? பெனோனி அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை பிறக்கிறது, ஆண் மகன். இப்போ மருத்துவச்சி சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நீ ஒரு ஆண் பிள்ளையத்தையும் பெறுற அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் என்ன செய்கிறா? அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறா? பெனோனி, வருத்தத்தின் குமாரன் என்று பெயர் வைக்கிறாள். அதுக்கு அர்த்தம் என்னது? வருத்தத்தின் குமாரன் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். ஒருவேளை நீ ஆண்டருக்குள்ள வராத முடி ஏசாமியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி உனக்கு ஒருவேளை வருத்தமாக இருக்கலாம், துக்கமாக இருந்திருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், கஷ்டமாக இருந்திருக்கலாம், பாடுகளில் இருந்திருக்கலாம், வியாதியில் இருந்திருக்கலாம், வறுமையில் இருந்திருக்கலாம். ஆனால் ஏசாமி நமக்குள்ள வந்ததுக்கு பிறகு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தகப்பன் ஒரு பேர் வைக்கிறார். அந்த பேரை பாருங்களேன். தகப்பன் ஒரு பேர் வைக்கிறார். வாசிமா. தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அவனுக்கு பென்யமீன் என்று பெயர் வைத்தான். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பென்யமீன் என்றால் வலது கரத்தின் குமாரன் என்று பெயர். வலது கரத்தின் குமாரன், வலது பாரசத்தில் இருக்கிறவன் என்று பெயர். வலது கரத்தின் குமாரன் என்று பெயர். இல்லதுன்னா வலது பாரசத்தில் இருக்கிற குமாரன். ஏசாமி வருவதற்கு முன்பாக அவன் என்ன சொல்றா? எனக்கு இது முடிஞ்சு போச்சு. ராகேல் சொல்றா, இனி எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் வருத்தத்தில் இந்த குழந்தைய பெத்துட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவன் என்ன செய்யல? தன்னுடைய குமாரனை வச்சு ஒரு சந்தோஷப்படுகிறமான சூழ்நிலை உருவாகலை. ஏன்னா அவங்க மருத்துவ வச்சு சொல்றாங்க, நீ குமாரனத்தையும் பெற போறன்னு சொல்றாங்க. ஆனால் அவள் என்ன செய்யல? அதை அவள் பெருசா எடுத்துக்கிறல. எனக்கு ஒரு குமாரன் கிடைக்க போறாது, ஆண்டவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு நினைக்காம குமாரன் பிறந்தனே பேர் வைக்கிறான், அர்த்தமுள்ள பேர் வைக்கிறான். வருத்தத்தின் குமாரன் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். ஆனா யாக்கோப்பு என்ன பேர் வைக்கிறான்? இவனை கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, இவன் தான் எனக்கு கடைசி வரைக்கும் இருப்பான் என்று சொல்லி என் வலது கரத்தின் குமாரன் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து வந்ததும் கூட எதுக்கும் தெரியுமா? அவர் வலது கரத்தில் நம்ம எல்லாரும் வைக்கும்படியாகத்தான் ஆண்டவர் வெளிப்பட்டார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் வருத்தத்துக்குள்ளே இருந்திருக்கலாம், ஏசாமியை ஏற்றுக்கொள்ளாதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் ஏசாமியை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உன்னை வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்துகிறவராய் உன்னை என்ன செய்கிறாரு? வைச்சிருக்கிறாரு. அப்போ தகப்பன் சொல்கிறாரு, இவன் இந்த பெண்ணியமனை கொண்டு தான் தேவன் எனக்கு என்ன செய்கிறாரு? துவக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கை துவக்கிறாரு. அவர் தான் என்னோடு அவன் தான் என்னோடு இருக்க போறான், அவன் தான் என் வலது கரத்தை பிடிப்பான், நான் சாகும் வரைக்கும் அவன் என்னோடு இருந்து எனக்கு வலது பரசத்தில் வீட்டு இருந்து எனக்கு எல்லாவற்றுக்கும் உதவியா இருப்பான் என்று சொல்லி யாக்கோப்பு என்ன செஞ்சான்? அவனுக்கு என்ன பேர் வச்சான்? பென்யமீன் என்று பேர் வச்சான். ஒருவேளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்க ஒருவேளை வருத்தத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஏசாமி ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவருக்குள்ள நம்பிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் யாக்கோப்பு அவர் அந்த பெயர் வைக்கிறாரு, பென்யமீன் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். எனக்கு கடைசி வரைக்கும் இவன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் அவர் தான் என்னுடைய கரத்தை, வலது கரத்தை பிடித்து நடத்துவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் தான் வலது கரத்தை பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ இரண்டு பேருமே பார்க்குற விதம் வேறு வேறு விதமாக இருந்துச்சு. தாய் ஒரு விதமாக பார்த்தா, தகப்பன் ஒரு விதமாக பார்த்தான், இல்லை வேறு விதமாக பார்க்குறான். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் ஆண்டவர் எப்படி பார்க்குறீங்க? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சிருவார், எனக்காக அவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எனக்கு எந்த குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் மேலே அந்த மாதிரி நம்பிக்கை வைக்கிறீங்களா? இல்லை ராகேலை போல நான் வருத்தத்தில் தான் இருக்கிறேன், ஏசாமி ஏற்றுக்கொண்ட பிறகும் நான் நினைக்கிறேன் வருத்தத்தில் தான் இருக்கிறேன், அவர் வந்து எனக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எதை நினைக்கிறீங்க? தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் என்ன செய்வார்? நம்மளை வலக்கரம் பிடித்து நம்மளை நடத்தி கொண்டு போவார். அப்போ நம்ம ஆண்டவரை பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்கணும், சரியா?
ஆண்டவர் எனக்கு செய்வார். ஒருவேளை வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கலாம், காலம் வரும், நிறைவேறுவதற்கு என்ன செய்வார் ஆண்டவர்? காலத்தை வைத்திருப்பார். அப்போ அந்த காலத்துக்கு முன்னாடி நம்ம செய்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனை தான், சரியா? ஆண்டவர் தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னதே இப்படி செஞ்சிருவோம் அப்படி செஞ்சிருவோம், அவசரப்பட்டு குறுக்கு வழியில் போய் எதையாயிலும் பண்ணி முடிச்சிடணும் அப்படி நம்ம செய்கிற அத்தனை காரியமும் என்னத்தை கொண்டு வரும்? வருத்தத்தை கொண்டு வரும், பிரச்சனை கொண்டு வரும், பாடுகளை கொண்டு வரும், ஓத்திரத்தை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும், மன உளைச்சலை கொண்டு வரும். என்னன்னா நமக்கு வரக்கூடாதோ எல்லாம் வந்துடும். எப்போ? காலத்துக்கு முன்னாடி, தேவன் தீர்மானிச்சிருக்கிற நாளுக்கு முன்னாடி, தேவன் நமக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குற நாள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் மாம்சத்தில் மனுஷீகத்தில் நம்ம செஞ்சு முடிவெடுத்து செய்கிறோமோ அத்தனையும் என்னது? பிரச்சனைக்குரியதாக மாறும். ஆனால் காலம் வரும்போது ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுத்தார்னா அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா நமக்கு மாறிவிடும். அல்லேலூயா, ஆமேன். தேவன் அதனால தான் தாமதித்தால் என்னஞ்சாரு? காலம் நிறைவேறும் போது தன்னுடைய குமாரனை அனுப்பினார். மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக அந்த யூதேய தேசத்துக்குள்ளே என்ன செஞ்சாரு? ஏரோது ராஜா ஆட்சி செஞ்ச நாட்களுக்குள்ளே ஆண்டவர் அனுப்பினார். அந்த ஜனங்க அந்த நாட்களில் பயங்கர வேதனையோடு துக்கத்தோடு இருந்தாங்க. அப்படி இருந்த நாட்களில் என்ன செஞ்சாரு? அங்கே ஆண்டவரை அனுப்பி வைத்தார். ஏன்னா அப்படி அனுப்பும் போது தான் ஆண்டவர் வந்து அங்கே அந்த 2 வயசு குழந்தைகளை கொல்றது, அரண்மனையில் இந்த குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு பார்க்கறது, ஞானசாஸ்திரத்துக்கு வெளிப்படுகிறது, எல்லாமே அப்படி ஒரு இருள். ஆனால் அந்த மனசு கடினமான ஒரு மனுஷன் ஆட்சி செய்யும்போது வரும்போது தான் அதெல்லாம் நிறைவேறும். தேவன் அதெல்லாம் பார்த்து தான் நினைஞ்சாரு பிதாவாகிய தேவன் அந்த நாட்களிலே அனுப்பினார், சரியா? அதோடு அப்படி நின்றல. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வருவதற்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கையில சிறுமையும் எளிமையும் எல்லாமே இருந்திருக்கலாம். உங்களை யாருமே மதிக்காமல் இருந்திருக்கலாம், யாரும் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம இருந்திருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். அது ஒருவேளை சிறிதாக இருக்கலாம். வாசிமா அந்த மீகா 5:2 வாசி. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே ஆயிரங்களுக்குள்ள ஒருவேளை சிறிதா இருக்கலாம். உன் குடும்பத்துல நீ சிறிதான ஆளா இருக்கலாம், இல்ல உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நீ ஒரு எளிமையான ஆளாய் காணப்படலாம், வறுமையான ஆளாய் காணப்படலாம், அழகு இல்லாத, அந்தஸ்து இல்லாத, படிப்பு இல்லாத, பணம் இல்லாத, வசதி இல்லாத ஆளாய் நினைச்சலாம் காணப்படலாம். ஆயிரங்களுக்குள்ளே உன்னோட கூடியிருக்கிறவங்க மத்தியில், உன் குடும்பத்துக்குள்ள மத்தியில், உன் தெருவில் மற்றவங்களுக்கு மத்தியில் நீ எப்படி இருந்திருக்கலாம்? சிறிதாக இருந்திருக்கலாம். ஆனா இஸ்ரவேலை ஆள போகிறவர், ஆனா இஸ்ரவேலை ஆளும் பிரபு உனக்குள்ளே வந்து விட்டால். அல்லேலூயா, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உனக்குள்ளே வந்து விட்டால். மத்தேயு 2:6 வாசிங்க. மத்தேயு 2:6 வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிறிதா இருக்கிற நீ, மத்தேயு 2:6 என்ன சொல்லுது? யூதேயா தேசத்திலுள்ள பெத்லெகேமே, யூதேயா தேசத்திலுள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல. நீ யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல. ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு, ஆமா, ஜனமாகிய ஜனங்களை ஆளும் பிரபு எங்கிருந்து தோன்றாரு? உன்னிடத்திலிருந்து தோன்றுவார். நீ ஒருவேளை சிறிதா இருக்கலாம். ஆண்டவர் என்னைக்கு உன் இதயத்துக்குள்ள வந்துட்டாரோ இன்னைக்கு நீ சிறியவங்க அல்ல. எல்லாரையும் ஆளக்கூடிய, எல்லாரையும் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தக்கூடிய ஆண்டவர் ஒரு வல்லமையை என்ன செஞ்சாரு? உனக்குள்ளே வச்சிடறாரு. ஆண்டவர் சொல்ல, நீ சிறிதல்ல, இப்ப நீ என்ன செஞ்சிருக்க? எல்லாத்தையும் ஆள போற ஒரு பிரபை நீ வச்சிருக்கிறபடினால், உன் இதயத்தில் வச்சிருக்கிறபடினால் நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எதுக்கு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் ஆளுகிற தேவன் உனக்குள்ள இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வத்தை நீ இதயத்தில் வச்சிருக்கிறபடினா எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. தேவன் பெரியவராயிருக்கிறார். அவர் காலம் தாமதித்து உன்னை தெரிந்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை உன் வாக்குத்தத்தை நிறைவேறல உண்ணோம் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டாலும் அவர் சொல்லார், ஆண்டவர் பெரிய தெய்வத்தை நீர் கொண்டிருக்கிறபடினால் அவர் நினைச்சுவார் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை தான் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அப்போ ஆயிரங்களுக்குள்ள ஒரு வேலை சிறிதாய் காணப்படலாம். ஆனால் இனி நீ யார் இல்லை? சிறிதானவர்கள் அல்ல, எளிமையானவர்கள் அல்ல, வறுமையானவர்கள் அல்ல, பிரச்சனைக்குரியவர்கள் அல்ல. நம்ம யாரு?
ஆளப்போற கிறிஸ்துவின் பிள்ளைகள், உலகத்தையே ஆளப்போற கிறிஸ்துவின் பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள். தேவன் நமக்கு கீழே என்ன செய்வார்? எல்லாம் நியாயம் தீர்க்கும்படியாக கொண்டு வந்து நிறுத்தும் போது நீயும் நானும் ஆண்டவர் என்ன செய்வார்? நியாயம் தீர்க்கும்படியாக உட்கார வைப்பார். அவர் வலது பரிசத்தில் நம்ம வீட்டிற்கும்படியாக நம்ம இதை செய்வார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீயும் நானும் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் தேவன் வானத்திலிருந்து பூமிக்கு குழந்தையாய் நமக்கு அனுப்பி தந்தா. அந்த பண்டிகை நாட்களில் வந்திருக்கிற நம்ம எல்லாரும் மற்றவர்களை குறித்து கொஞ்சம் அக்கறையோடு, ஆண்டவரை இவர்களெல்லாம் நரகத்துக்கு போயிடக்கூடாது, பெரிய இருளுக்குள்ளே கிடக்கிறாங்க ஆண்டவரே, இவங்களெல்லாம் வெளிச்சத்துக்குள்ளே நான் கொண்டு வரணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நம்ம மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், நம்ம மாட்டம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள அப்படியே அடங்கி இருந்துடக்கூடாது. சரியா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?